இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எபிசோடு இருக்கு பாருங்க. இதுவரை ஊடகங்களில் சின்னத்திரைகளிலோ அல்லது டிஜிட்டல்களிலோ பெரிய புத்தகங்களிலோ வெளிவராத சபரிமலையில் இப்படி ஒரு சங்கடமா? உங்களுக்கு கேட்கவே கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குல்ல. சபரிமலையில் இப்படி ஒரு சங்கடமா? எனக்கு தெரிந்து கடந்த 50 ஆண்டுகளுக்கு உட்பட்ட மனிதர்களுக்கு இந்த செய்தி தெரியாது. அடுத்த தலைமுறைக்கு, இளைய தலைமுறைக்கு ஒளிபடைத்த கண்ணோடும் உறுதி கொண்ட நெஞ்சோடும் தெளிவு பெற்ற மதிகோடும் மணி மாலை அணிந்து காவி உணையும் கழுத்தில் மணியும் நெற்றியில் சந்தனமும் குங்குமமும் வைத்து சாமி சரணம் ஐயப்பா என்று சொல்லி செல்லக்கூடிய சபரிமலை பக்தர்களுக்கு இந்த செய்தி தெரிந்து கொள்ள வேண்டும். சபரிமலையில் நடந்த ஓர் உண்மை என்ன? இன்றைக்கு கேட்ட வரங்களை நமக்கு தரக்கூடிய அந்த ஐயப்பன் சன்னிதானத்தில் ஒரு 80-85 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த செய்தியை தேங்காவை போல உங்களுக்கு உடைத்து சொல்ல போகின்றேன் தரிசனம் டிஜிட்டல் அன்பர்களுக்காக. உங்களுக்கு தெரியும், திருவாங்கூர் என்றால் அன்றைய கேரளா. அந்த கேரளாவில் வீற்றிருக்கக்கூடிய ஐயப்ப மலைக்கு ஒரு தனி வழிபாட்டு பெருமையும் ஒரு மகோ உன்னதமான ஒரு நிலையம் இருந்தது. அப்போதெல்லாம் சபரிமலைக்கு ஒருவர் சென்று வருவது என்பதை மறுபிறவிக்கு சமம் என்பார்கள். அவ்வளவு நியமத்தோடு விரதம் இருந்து ஒரு சபரிமலைக்கு மாலை போடுறது அப்படின்னாலே ஒரு பயபக்தியோடு இருந்து சென்ற காலம் அந்த காலம். நான் சொல்வது சுமார் ஒரு 85 ஆண்டுகளுக்கு முன்பு திருவாங்கூர் தேவஸ்தானத்தினுடைய அந்த திருவாங்கூர் சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வகையில் செயல்பட்ட அந்த சபரிமலை சன்னிதானத்தில் நடந்த வெளிவராத ஓர் உண்மை. இன்றைக்கு காசியை பற்றியும், கங்கையை பற்றியும், கோதாவரியை பற்றியும், ராமேஸ்வரத்தை பற்றியும், திருவண்ணாமலையை பற்றியும், வடலூர் வள்ளல் பெருமானை பற்றியும், நடராஜரை பற்றியும், ஸ்ரீரங்கத்தை பற்றியும், ஆண்டாளை பற்றியும் பல்வேறு கோவில்களை நாம் பேசக்கூடிய நாம், இந்துக்களினுடைய எழுச்சி அடையாளமாக இருந்தது திருவாங்கூருக்கு உட்பட்ட அந்த சபரிமலை. அத்தனை மக்களும் மனவேதனையோடு இருக்கக்கூடிய வகையில் நடைபெற்ற சம்பவம், திடீரென்று ஒரு நாள் சபரிமலை தீக்கு இரையானது. நான் சொல்வது சுமார் 80-85 ஆண்டுகளுக்கு முன்பு கதவு தீக்கிரையானது, நிலைச்சவரு தீக்கிரையானது, சுவாமியினுடைய விக்கிரகம் சேதப்பட்டது. எங்கு பார்த்தாலும் தீமயம். ஐயப்ப பக்தர்களும் பொதுவான மக்களும் என்ன நினைத்தார்கள்? ஏதோ காட்டுத்தீ பரவி இருக்கிறது, அதனால் ஏதோ சேதம் அடைந்து விட்டது என்று சொல்லி சொல்ல முடியாத ஒரு துயரத்தை அடைந்தார்கள். ஆனால் சில பேர் என்ன சொன்னார்கள்? பெரிய இந்துக்கள் வழிபாட்டினுடைய அடையாள சின்னமாக, சமய நல்லிணக்க, மத நல்லிணக்கத்தினுடைய அடையாளமாக, உலகமே உற்று பார்க்கக்கூடிய ஒரு தெய்வமாக ஐயப்பன் இருக்கிறது. இதனுடைய வளர்ச்சியை, பெருமையை தடுப்பதற்கு ஏதேனும் நடந்திருக்குமா என்று கூட சில பேரால் பேசப்பட்டது. விசாரணையும் நடந்தது. காட்டுத்தீ என்று நினைத்தவர்கள் மத்தியில் ஒரு கடும் தீ இதயத்தில் வந்ததற்கு காரணம், விசாரணைக்கு பிறகு ஏதோ சிலருடைய வேண்டாத செயல் இருக்குமோ என்று அறிக்கையில் கிடைக்கப்பட்டது. காரணம், சில நெய்யில் நனைக்கப்பட்ட துணியினுடைய தீப்பந்தங்கள், கோடாரிகள் போன்ற ஒரு வன்மையான ஆயுதங்கள் அங்கே கிடைத்தது, பயன்படுத்தப்பட்டதற்கான ஆதாரங்கள், சுவடுகள் கிடைத்தது. என்ன செய்வது என்றே தெரியவில்லை. சேதம் அடைந்த ஒரு சிலைக்கு இறை வழிபாடோ, பூஜை புனஸ்காரமோ, ஆகம விதியோ செய்ய முடியாது. துடித்தார்கள் பக்தர்கள். இனி ஐயப்பன் கோவில் என்ன ஆகப் போகிறது என்று நிலை தடுமாறி இருந்தபோது, உங்களுக்கு தெரியும் நவாப் ராஜமாணிக்கம் என்று. நான் இதுவரை மக்களுக்கு தெரியாத இந்த செய்தியை சொல்கின்றேன். அடுத்த 50 ஆண்டு கால இளைஞர்களுக்கு இது தெரிய வேண்டும். நவாப் ராஜமாணிக்கம் நாடகத்துறையில் கொடிகட்டி பறந்தவர். அவர் எந்த நாடகம் ஊராக சென்று போட்டாலும் தொடக்கத்தில் ஐயப்ப படத்தை வைத்து பூஜை செய்து ஊராக ஐயப்பனுடைய பெருமையை, நாமத்தை, சிறப்பை இந்த மண்ணில் வலியுறுத்திய பெருமை நவாப் ராஜமாணிக்கத்திற்கு உண்டு. அதே போல தமிழகத்தில் உங்களுக்கு தெரியும் பி.டி. ராஜன், அவரும் பெரிய ஐயப்ப பக்தர்கள். இவர்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த ஐயப்பன் சிதலடைந்த சிலைக்கு பதிலாக ஒரு புதிய சிலையை உருவாக்குவதற்கு திட்டத்தை தீட்டினார்கள். அதே போல பாலக்காட்டிலே இருக்கக்கூடிய சாமி அண்ணா, என் நினைவு சரியாக இருக்குமே என்று சொன்னால் பாலக்காட்டிலே இருக்கக்கூடிய சாமி அண்ணா,
அதே போல கேரளாவைச் சேர்ந்த சுவாமி விமோனானந்தா, அவருடைய பெயர் சுவாமி விமோச்சானந்தா என்பார்கள். அவரும் ஒரு ஐயப்பன் சிலையை உருவாக்கி விட்டார்கள். நம்முடைய ராஜமாணிக்கமும் பிடிஆரும் சேர்ந்து ஒன்றை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். பாலக்காடு சாமி அண்ணா, பிறகு கேரள அந்த சுவாமி விமோச்சானந்தா, 3 பேரும் ஐயப்பன் சிலையை உருவாக்கி விட்டார்கள். ஆனால் இறைவன் யாருக்கு உத்தரவு தரப்போகின்றான் என்பதற்காக சீட்டு எழுதி ஒரு குடத்திலே போட்டு ஒரு குழந்தை எடுக்க அந்த சீட்டிலே நவாப் ராஜமாணிக்கம் பிடிஆருடைய சிலை தேர்ந்தெடுக்கப்பட்டது. எல்லையில்லாத மகிழ்ச்சி அவர்களுக்கு வந்தது. தமிழகம் முழுக்க அந்த உருவச்சிலை சுற்றி சுற்றி வந்தது. எங்கு பார்த்தாலும் ஐயப்ப பக்தர்கள். 85 ஆண்டுகளுக்கு முன்பு கல்லும் முள்ளும் நிறைந்திருந்த கானகம், பெரிய வசதி வாய்ப்பு கிடையாது, அறிவியல் முன்னேற்றம் கிடையாது. அடி நாதத்திலிருந்து ஐயப்ப பக்தர்கள் தங்களுடைய அன்பை வெளிப்படுத்த அந்த சிலை கொண்டு போய் முறையாக சன்னிதானத்தில் ஒப்படைக்கப்பட்டு பழைய விக்கிரகத்திற்கு பதிலாக இந்த புதிய ஐயப்பன் எழுச்சியோடு நம்பியவருக்கும் நம்பாதவருக்கும் இன்பத்தை கொடுக்கக்கூடிய வெள்ளாளி வீரன் வீரமணி கண்டன் தாயின் தலைவலியை தீர்த்த அந்த தாரக பிரம்மன் பிரம்மாண்டு சம்மாந்து அங்கே இருக்கக்கூடிய காட்சியை பொண்ணு 18 படிக்கு மேல் நாம் பார்க்கக்கூடிய அந்த உண்மையான சிலை நவாப் ராஜமாணிக்கமும் பிடிஆருடைய பெருமுயற்சியில் உருவாக்கப்பட்டது. பழைய விக்கிரகம் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால், உருக்கப்பட்டு மணியாக மாறி சன்னதிக்கு எதிரிலே உள்ள கொடிமரத்து மணியாக மாறியது. அதை பற்றிய விரிவான செய்தி மற்றொரு நிகழ்வில் சொல்கின்றேன். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய இந்த ஐயப்பன் இப்படி உருவானவர் தான். இன்றைக்கு கடல் கடந்து, நாடு கடந்து, இனம் கடந்து, மொழி கடந்து லட்சோப லட்சம் ஐயப்ப பக்தர்கள் வந்து விரதமிருந்து 18 படியேறி நெய்யபிஷேகம் செய்து வழிபடக்கூடிய இந்த ஐயப்பன் சன்னிதானத்தில் 85 ஆண்டுகளுக்கு முன்பு பக்தர்களுடைய மனம் வேதனை அடைகின்ற போது நடந்த இந்த செய்தி பிறகு காற்று தீயைப் போல அடித்து நொறுக்கப்பட்டது. இன்றைக்கு லட்சோப லட்சம் பக்தர்கள் மகர விளக்கு, மகர சங்கராந்தி, மாத பூஜைக்கு வந்து ஐயப்பனுடைய புகழ் இந்தியாவில், ஆசிய கண்டத்தில் அல்ல, உலக வரைபடத்தில் செம்மாந்திருக்கிறது. அதுதான் ஐயப்பனுடைய நிலைத்த நிறைவான புகழ். இப்படி மறைக்கப்பட்ட உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மணிகண்டனை தரிசியுங்கள். மீண்டும் நாளை மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். சுவாமி சுவாமி ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா.